ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேம்பை சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்ய தேசங்களிலே இன்று நாம் சேவிக்கப் போவது 51வது திவ்ய தேசம், திருவெஹா என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு உபதேசம். இந்த திவ்ய தேசத்து பெருமாளை சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று அனைவரும் அழைக்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன? அவ்வாறு பெருமாள் அழைக்கப்பட்டதற்கு என்ன நிகழ்வு நடந்தது என்று பார்க்கும் பொழுது, ஒரு அற்புதமான ஆழ்வாருடைய மகிமை, அவருடைய சீடருடைய பெருமையெல்லாம் இந்த நாளையே நாம் சிந்திக்கப் போகிறோம். அது என்ன என்று பார்க்கும் பொழுது, திருமழிசை பிரான் என்று சொல்லக்கூடிய திருமழிசை ஆழ்வாரை நாம் எல்லோரும் அறிந்திருப்போம். பார்கவர் என்று சொல்லக்கூடியவருடைய குமாரராக பிறந்தார். ஆனால் சில காலங்களிலே அவர் யாரால் வளர்க்கப்பட்டார் என்று பார்க்கும் பொழுது, மானன் என்று சொல்லக்கூடிய ஒருவரால் வளர்க்கப்பட, அந்த சந்தர்ப்பத்திலே அந்த குழந்தை பால் கூட சாப்பிடாமல் இருந்ததாம். என்ன செய்வது என்று இயலாமல் இருந்த அந்த தம்பதிகள் ஒரு வேளாளர் ஒருவருடைய இல்லத்திற்கு சென்று பசும்பாலை கறந்து வந்து அந்த குழந்தைக்கு தர, அந்த குழந்தை அந்த பாலை சாப்பிட்டவுடன் மிகவும் அகமகிழ்ந்து தினமுமே அந்த வேளாளர் இல்லத்திலிருந்து பசும்பாலை கறந்து வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வை செய்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வு சென்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு நாள் திருமிழிசை ஆழ்வார் குழந்தையாக இருந்த தருணத்திலே பசும்பாலை சாப்பிட்டு விட்டு மீதம் வைத்து விட்டார். உடனடியாக அந்த பாலை கொண்டு எந்த வேளாளர் கொடுத்தாரோ அந்த தம்பதிகளுக்கு கொண்டு அந்த பாலை கொடுத்து இவர்கள் தங்கள் பணியை துறந்தார்கள். அந்த வேளாளரும் வேளாண் தம்பதியும் ஒரு முதிய வயது இருந்தார். திருமிழிசை ஆழ்வார் அமுது செய்த பால், அதாவது அவர் சாப்பிட்ட பாலுடைய சேஷம் பிரசாதம் என்பதால் அதை அவர்கள் சாப்பிட சாப்பிட இளமை திரும்பியது. அந்த வேளாண் தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. கனிகண்ணன் என்று பெயர் சூட்டினார்கள். இவ்வாறு இருக்கக்கூடிய காலத்திலே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஆழ்வாரும் அவருடைய சீடராக கரிகண்ணனும் உருமாறினார். இப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே காஞ்சிபுரம் பெருமாளுக்கு இவர் கைகரியம் செய்ய வேண்டும் என்று சென்று அங்கே 12 காலம் தங்கியிருந்தார். அப்பொழுது கனிகண்ணனும் ஆழ்வாரோடு வந்துவிட்டார். இவருக்கு பல கைங்கரியங்களை எல்லாம் செய்து கொண்டே இருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் காஞ்சிபுரம் கோவில் பெருமாள் சன்னதியில், தாயார் சன்னதியில் எல்லாம் தங்களால் இயன்ற கைங்கரியத்தை செய்து வந்த ஒரு மூதாட்டி ஒருவருக்கு பெருமாளை பிரார்த்தனை செய்து திருமிழிசை பிரான் இளமையோடு கூடிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காமிச்சார். அதாவது அந்த முதிய மூதாட்டி திருமிழிசை பிரானுடைய பிரார்த்தனையால், பெருமாளுடைய அனுகிரகத்தால் முதிய தோற்றத்திலிருந்து இளமை தோற்றத்துக்கு மாறிவிட்டார். பேரழகியாக மாறிவிட்டார். இது எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது. அந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னன் ஆலயத்திற்கு வரும்பொழுது இந்த அழகிய பெண்ணை பார்த்து மனதை பறிகொடுத்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறினார். அவளும் ஆச்சரியப்பட்டு ஏற்றுக்கொண்டார். ஆழ்வாரது செயலே என்று உணர்ந்து, இப்பாறாக இந்த கிழவி குமரியாக மாறினாள் உண்டவா, அந்த குமரியும் இந்த மன்னனும் கல்யாணம் செய்து கொண்டார்கள். இந்த தருணத்திலே விசேஷமாக இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வந்த தருணத்திலே நாள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல மன்னனுக்கு முதிய தோற்றம் வந்தது. ஆனால் எந்த காலத்திலும் அந்த மூதாட்டி குமரியாக மாறினாள் அல்லவா, அவளுக்கு அந்த இளமை தோற்றம் அப்படியே இருக்க, இதனுடைய நுட்பம் என்ன என்று மன்னன் கேட்டபொழுது, திருமிழிசை ஆழ்வாருடைய அனுகிரகம் என்று சொல்ல, அவருடைய சீடராக விளங்கிய கனிகண்ணனை அழைத்து, உன்னுடைய குருவான திருமிழிசை பிரானுக்கு இத்துணை மகிமை என்றால் எனக்கும் அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். கனிகண்ணனே, நீ என்னை இளமையாக்கி கொண்டு வர வேண்டும் என்று பிரார்த்திக்க, சிருஷ்டி தர்மத்தை எம்பெருமானுடைய சங்கல்பமின்றி மீறுவது மிகப்பெரிய அபச்சாரம் என்று சொல்லி, அதை நாங்கள் சம்மதியோ என்று சொன்னவுடன் உடனடியாக கனிகண்ணனை வெளியேறுமாறு சொன்னார். அந்த ராஜா, இனி இந்த நாட்டில் நீ இருக்க வேண்டாம், உடனடியாக புறப்படு என்று சொன்னவுடன் கனிகண்ணன் சென்று திருமிழிசை ஆழ்வாரிடம் மன்னர் சொன்ன செய்தியை சொன்னவுடன் அந்த மன்னர் இவ்வாறு நடந்து கொள்வதற்கான காரணத்தை உணர்ந்து கொண்ட திருமிழிசை பிரான் திருவெக்காவில் இருந்த பெருமாளை பாடலால் புதித்து, இனி
காமரும் பூங்கச்சி நம்பி நீ இதுகாரம் இங்கு பாம்பனையிலே பள்ளி கொண்டது போதும், புறப்படுக, எம்மோடு வந்துவிடு. இந்த மன்னன் சொல்லிவிட்டான், என் கணிகரனை போகுமாறு சொல்லிவிட்டான், இனி நானும் புறப்படுகிறேன், நீயும் வா என்று சொன்னவுடன் பெருமாள் பாம்பனையை சுருட்டிக் கொண்டு நடக்க ஆரம்பித்திருத்தாராம். திருமிழிசை பிரான் நடக்க, அவருக்கு பின்னால் கணிகண்ணன் நடந்து வர, பெருமாளும் தன்னுடைய பாம்பனை பாயை சூட்டி கொண்டு நடந்து வந்தார். பெருமாள் சென்றதால் மகாலட்சுமியும் பின்னே செல்ல, அந்த பகுதியே கடுமையான பஞ்சத்திற்குட்பட அதிர்ந்து போன அரசன் ஏன் இந்த ஒரே நாளில் இவ்வளவு மாற்றம் என்று நினைத்த பொழுது, இப்படி ஆழ்வாருக்கு அபதாரம் நிகழ்ந்ததால் பெருமாளே சென்று விட்டார் என்றவுடன் அலறி அடித்துக் கொண்டு அந்த கணிகண்ணனின் காலில் ஊவதற்காக ஓடுகிறார். அதே தருணம் ஒரு நாள் இரவு கணிகண்ணன் திருமிழிசை பிரானோடு ஒரு அற்புதமான பகுதியிலே பெருமாள் தங்கியிருந்தார். அதுதான் ஓரிக்கை, ஓரிருக்கை என்றெல்லாம் காஞ்சிபுரத்துக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் அது அழைக்கப்படுகிறது. பொழுது விடுகிறது. மன்னன் பாதத்திலே வீழ்ந்து வணங்கி தயவு செய்து காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவுடன், சரி கணிகண்ணன் போப்பொழிந்தான், காமரும் பூங்கச்சி நம்பி நீ உன் பாம்பனை பாயை சுட்டிக்கொள் என்று சொன்னவுடன் பெருமாள் மீண்டும் வந்தார். பாம்பனை பாயை அற்புதமாக அங்கே அமைத்தார், பள்ளி கொண்டு விட்டார். மேற்கு நோக்கி திருமுகத்தோடு வரும்பொழுது பொதுவாக திருமக்கா பெருமாள் கிழக்கு நோக்கி திருமுகம் கொண்டிருந்தார். ஆனால் சென்று வந்தவுடன் உடனடியாக என்ன செய்தார்? உடனடியாக சயனிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே திசை மாற்றி அற்புதமாக சயனித்துக் கொண்டாராம். இன்றும் அந்த திருக்கோலத்தை நாம் திருவக்காவிலே காணலாம். இது ஒரு புறம் இருக்க, அதி அற்புதமாக இந்த கேத்திரனுடைய மகிமையை கேத்திர மகாத்மியம் எப்படி சொல்லுகிறது? வேகவதியாக மிகப்பெரிய ஒரு காட்டாராக பாய்ந்து வந்த சரஸ்வதி தன்னை அழைக்காமல் பிரம்மா செய்த யாகத்தை அழிப்பதற்காக வந்த தருணத்திலே உடனடியாக இந்த பிரம்மா என்ன செய்தார்? ஸ்ரீமன் நாராயணனான வரதனை குவித்தார். வரதனை குதித்த மருகனும் எம்பெருமான் மிக பெரும் திருக்கோலத்தோடு அந்த காட்டாற்றை தடுக்கும் வகையிலே பண்டி கொண்டு அந்த நதி எங்கும் செல்லாமல் தடுத்து நிறுத்தினார். வைகுண்டத்திலே பண்டி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் தன்னுடைய வேகவதியாக தான் வந்த பொழுது அதையும் மீறி தடுத்து நிறுத்தி பள்ளிவந்த திருக்கோலத்தை கண்ட சரஸ்வதி இருகரம் கூப்பி வணங்க, பெருமாள் அற்புதமாக கருட வாகனத்திலே சரஸ்வதிக்கு சேவை சாதித்தானார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று பெயர். அற்புதமாக பேயாழ்வாரும் பூதத்தாழ்வாரும் திருமிழிசைக்கிரான் திருமங்கையாழ்வாரும் பாடி துதித்திருக்கக்கூடிய இந்த எம்பெருமானுடைய மகத்துவத்தை நாம் சொல்ல சொல்ல நாய் இருக்கிறது. எனவே நமக்கு ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அதை இந்த எம்பெருமானிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு ஆலயத்திற்கு சென்று, எம்பெருமானே, யாம் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த செயலை நீ நடத்தி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த எம்பெருமானை வணங்கினால் உடனடியாக பக்திக்கு செவி சாய்க்கக்கூடிய பெருமாள் என்று இந்த எம்பெருமானுடைய முக்கியத்துவம் சொல்லப்படுகிறது. யதோக்த காதி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று இந்த எம்பெருமான் அழைக்கப்படுகிறார். அதி உன்னதமான திருத்தலம், மேற்கு நோக்கிய சயன திருக்கோலம், ஆழ்வார்களெல்லாம் பாடி திரித்த பெருமாளாக, நாம் கோரிய வரத்தை தரக்கூடிய வரதனாகவே இந்த எம்பெருமான் விளங்குகிறார். எனவே இந்த திருத்தலத்திற்கு சென்று நாம் என்ன பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்றால், கண்டிப்பாக அற்புதமான பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? எங்கள் இல்லத்திலே சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். அதை எம்பெருமான் நடத்தி தந்து விடுவார். சிலருக்கு அடிக்கடி உடற் சோர்வு ஏற்படுகிறது, மருத்துவமனை செல்கிறார்கள். எப்பொழுது பார்த்தாலும் வீடுகளிலே ஏதோ ஒரு சச்சரவு வந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இந்த திருத்தல பெருமாளை வணங்கினால் உடனடியாக விமோச்சனம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதுபோல இங்கே பல அற்புதமான மகிமைகள் நிறைந்த விசேஷங்கள் நடந்தபடியினாலே திருவக்கா பெருமாளுடைய மகத்துவத்தை பாரெல்லாம் பண்பாடி திரிக்கிறது. எனவே நாமும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் நமக்கும் நாம் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் நடத்தி தர வேண்டும் என்று அந்த எம்பெருமானை பிரார்த்திக்க வேண்டும். காஞ்சி மகான் ஒருமுறை இந்த பெருமாளுடைய மகத்துவத்தை சொல்லும் பொழுது, எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சொன்ன வண்ணம் செய்தவனை கொழுங்கள் என்று சொல்ல, எல்லோரும் அவ்வாறு செய்து பிரார்த்தனையின் பலனை கண்டார்களாம். எனவேதான் காஞ்சிபுரம் என்றாலே திருவக்காவில் இருக்கக்கூடிய யதோக்தகாரியை சேவிக்க வேண்டும் என்று எல்லோருமே அதை நோக்கி சென்று கொண்டே இருப்பார்கள். இந்த பெருமாளிடத்திலே நாம் உயர்வான விஷயங்களை கேட்க வேண்டும். மறுபிறவி இல்லாத நிலை தர வேண்டும்.
என்றும் பிறருக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல ஒரு எண்ணத்தை நீங்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்று நல்லதை கேட்டா கணிகண்ணனுக்காக திருமழிசை பிரானுக்காக இவர் எப்படியெல்லாம் மாறினாரோ அவர் சொன்னதையெல்லாம் கேட்டு நடந்தாரோ அதுபோலே நமக்காகவும் இறங்கி வந்து விடுவார். இன்னும் சொல்லப்போனால் திருமழிசை பிரானை சக்கரத்தாழ்வாருடைய அம்சம் என்று சொல்வார்கள். 6 சமயம் கடந்து வந்தவர். எல்லா சமயத்திலும் இருந்துவிட்டு நிறைவாக சைவ சமயத்திற்கு வந்து அதுதான் உயர்வு, சிவனே பரதெய்வம் என்று நினைத்த தருணத்திலே பேயாழ்வார் அவருக்கு முன்பாக ஒரு ஆசிரமத்தை அமைத்துக் கொண்டு மிக விசேஷமான வித்தியாசமான ஒரு செயலை செய்தாராம். என்னவென்றால் துவாரம் இருக்கக்கூடிய, அதாவது ஓட்டை என்று சொல்லக்கூடிய துவாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை நிரப்பிக் கொண்டு அவர் பார்க்கக்கூடிய நேரத்திலே துளசி செடியை தலைகீழாக நட்டு வைத்து தண்ணீரை சேர்த்து கொண்டே இருந்தாராம். அந்த தண்ணீர் துவாரம் உள்ள ஓட்டை பாத்திரத்திலே தண்ணீர் நிற்குமோ? நிற்காது. ஆனாலும் இந்த திருமழிசைக்கு நாம் பார்க்க வேண்டும் என்று அந்த காரியத்தை பேயாழ்வார் செய்து கொண்டு வர, இது என்ன விசித்திரமாக இருக்கிறதே என்று சொல்லி, ஐயா நீர் என்ன ஒவ்வாத காரியத்தை செய்கிறீர்? ஓட்டை பாத்திரத்திலே தண்ணீர் பிடித்தால் அது எப்படி அந்த செடிக்கு மருந்தாகும்? அதை விட தலைகீழாக அந்த செடியை கவிழ்த்து நிறுத்தி வைத்துக் கொண்டு நீரை சேர்க்கிறீர்களே, இது எந்த விஷயத்தில் நியாயம் என்று கேட்க, இது எல்லாம் தலைகீழாக செய்கிறீர்களே என்ற பொழுது, தலைகீழாக செய்வது அடியேனா தேவரீரா என்று கேட்டு பர தெய்வமான ஸ்ரீமன் நாராயணனை விடுத்துவிட்டு வேறொரு தெய்வத்தை பரதெய்வம் என்று செய்யக்கூடிய பிரார்த்திக்கக்கூடிய உங்களுடைய செயல்தான் இவ்வாறு இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவதற்காகவே யாம் வந்தோம் என்று சொன்னவுடன் பேயாழ்வாரை பலம் வந்து வணங்கி அன்று முதல் பரம வைஷ்ணவராக விளங்கினாரா திருமழிசை பிரான். எனவே 6 சமயம் கடந்து வந்த திருமழிசை பிரான் அற்புதமாக இந்த திருத்தலத்திலே மகிமைகளை செய்திருக்கிறார், அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட அற்புதங்கள் நம் வாழ்விலும் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு காரணமாக விளங்கிய திருமழிசை பிரானையும் அவருடைய சிஷ்யரான கணிகண்ணனையும் வணங்குவதோடு திருவெக்கா பெருமாளையும் பிரார்த்தனை செய்து கொண்டால் நாம் என்ன கோரினாலும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் நடத்தி தந்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு அந்த எம்பெருமானுடைய பாதார விந்தங்களிலே சரணாகதி செய். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.